இஎம்ஐ படத்திற்கு ஆடியோ அண்ட் டெய்லரிங் லான்ச் இங்கு உரை தந்திருக்கும் எமது சிறு பரப்பலாக திரையுலக நாயகன் அன்னார் கே பாக்கியராஜ் அவர்களும், இயக்குனர் திரு ஆர் உதயகுமார் அவர்களும், இயக்குனர் திரு பேரரசு அவர்களும், தயாரிப்பாளர் PL தேனப்பன் அவர்களும், இயக்குனர் திரு எழில் அவர்களும், இயக்குனர் ஆர் வெங்கடேசன் அவர்களும், இயக்குனர் SR பிரபகன் அவர்களும், இயக்குனர் திரு அரவிந்த்ராஜ் அவர்களும், திருமதி நடிகை தேவன் அவர்களும் உரை தந்திருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இஎம்ஐ என்பது இரண்டு விதமான இது இருக்கு. ஒன்று பிளஸ் ஆர் மைனஸ். இஎம்ஐ எடுத்து எத்தனை பேருக்கு சரியான பயன்படுத்தாதனால எத்தனையோ நபர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. மன அழுத்தம் உடல்நிலை இயற்கை உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் இஎம்ஐ எடுத்து எத்தனையோ பேர்கள் இஎம்ஐ எடுத்து அதில் வியாதி உடல்நிலை பாதிப்பு 90% மக்கள் மன அழுத்தத்தினால இஎம்ஐ பாதிப்பட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நாங்கள் இங்கே இஎம்ஐ இந்த படத்தின் மூலமாக நிறுவப்பட்டுள்ளது. அதே மாதிரி இஎம்ஐ இந்த மொபைல்லேருந்து கிட்டத்தட்ட டாப் ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் இஎம்ஐ பயன்படுத்துகிறாங்க. சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த வாய்ப்பினை அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாக்கியராஜன் நான் எந்திரிக்கும் போதே சொல்லிட்டார், நீ அர்ஜென்ட்டாக போகணுமோ அப்படின்னு. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அப்படித்தான் அப்படின்றதில்ல இல்லை சார், உண்மையாகவே நீ கொஞ்சம் வெளியே வேலை. இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து திரையுலக நடிகர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், நடிகை நட்சத்திரங்களுக்கும், பின்னால் அமர்ந்திருக்கும் இந்த திரைப்படத்தின் முன்னணி நடிகர்களுக்கும், எதிர்காலத்தில் நடிகர்களாக உருவெடுக்கப் போகிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், இன்றைக்கி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலையே ஈஸியான தொழிலாக தெரியுது. முதல்ல அது கஷ்டம். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்க போகணுன்னா சிவாஜி சார் படத்தோட வசனத்தை எல்லாம் நம்ம பேசி ஒவ்வொரு நடிகர்கள் மாதிரியும் நம்ம நடித்து காட்டி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இடத்த பிடிச்சி ஒரு சீன் நடிக்கிறதுக்கே அவ்வளவு டெஸ்ட் மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படியே இறங்கிட வேண்டியதான் காலத்தில். ஆக இது என்னுடைய குடும்ப விழான்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அசிஸ்டண்ட்டு தரணிக்கு அசிஸ்டண்ட்டு பேரரசுக்கு அசிஸ்டண்ட்டு சதாசிவம். ஸோ என் கொள்ளு பேரனோட படம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் சினிமா. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் எப்படி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, பாக்கியராஜனை, அதுக்கப்புறம் பார்த்திபன், பாண்டியராஜன் அப்படின்னு அவங்க கொள்ளு பேரன் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிற மிகப்பெரிய தாத்தா பாக்கியராஜன். ஸோ இந்த மாதிரி தாத்தாக்களாக இங்கே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கும் இந்த இஎம்ஐ, இது உண்மையிலுமே சதாசிவத்துக்கு ஃபஸ்ட்டு இஎம்ஐ சக்ஸஸ் ஆயிருன்னு நினைக்கிறேன். எந்த டெபிட்டும் இல்லாமல் அவர் சொன்னார், ப்ரொடியூசர் அழகாக சொன்னார், இஎம்ஐ கட்ட முடியாமல் கெட்டவனும் உண்டு, இஎம்ஐ கட்டி தப்பிச்சு வாழ்ந்தவனும் உண்டு. ரெண்டு விதமான இஎம்ஐ சொன்னார். எக்ஸ்ட்ராடினரி மணி இன்ட்ரெஸ்ட், அதில் போய் மாட்டினான்னா அவன் காலி. ஈஸி மணி இன்ட்ரெஸ்ட்டில் மாட்டினான்னா அவன் தப்பிச்சிருவான். ஸோ இஎம்ஐங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு நல்ல பேங்க்கில் போய் கரெக்டான வட்டியில் இஎம்ஐ கட்டிட்டு வந்தோம்னா நம்ம அகலக்கால் வைக்காமல் நம்ம தகுதிக்கேற்ப கடனை வாங்குபவர்கள் தப்பித்து கொள்ளலாம். நம்ம தகுதியை மீறி கடன் வாங்கினோம்னா தான் கண்ணாமொழி திருகி, கண்ணு பிதுங்கி, நாக்கு தள்ளி மற்ற விஷயமெல்லாம் நடக்கும்.
என்ன தயாரிப்பாளர் சார், உங்களுக்கு இந்த இஎம்ஐ கண்டிப்பாக அறுவடை ஆகிடணும். ஏன்னா இந்த படத்தில் எல்லா விஷயத்தையும் டைரக்டர் நடிகர் நம்ம சதா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மிக பெரிய கைத்தட்டலை கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்காரு, விருப்பாக அலைஞ்சிருப்பார் போல் இருக்கு. யார் பின்னாடி அலைஞ்சு வேஸ்ட்டு, எல்லாம் அவ்வளோ இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க. முதல்லலாம் அந்த காலத்துலலாம் நடிகர்கள் வந்து நடிப்பில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. பாக்யராஜன்லாம் வந்து இந்த எங்கள் ஊரில் தான் ஷூட்டிங்கு, மேட்டுப்பாளையத்தில் அந்த சந்தில் உட்காந்துட்டு அந்த சந்திலேயே படத்தை முடிச்சுட்டார். எவ்வளவு சிம்பிளாக, எவ்வளவு அருமையாக, எவ்வளவு உணர்வு கலைநயம் மிக்க ஒரு காதல் கதையை எவ்வளவு அற்புதமாக, ஒரே ஊரில் ஒரே தெரு தான் மேக்சிமம் அந்த படத்தில். எதுக்கால வீடு, அதே தெருவில் ஒரு ஹீரோ வருவான், இவர் லவ் பண்ணுற பொண்ணுச்சு. அந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லவ் ஸ்டோரியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த யதார்த்த சினிமாக்கள் இன்னைக்கு இல்லாமல் போச்சு. இன்றைக்கி தான் நான் ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போகிறேன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். ஃபோனில் என்ன அர்ஜெண்ட்டாக பார்க்கணுன்னு சொன்னார். என்னங்க ஆடியோ ரிலீஸு? அவர் ரொம்ப கோவிச்சுக்கிட்டார். இஎம்ஐன்னு ஒரு படம். சரிங்க, இப்போல்லாம் எங்கேங்க தமிழ் படம்? முதல்ல எல்லாம் வெளிமாநிலத்திலிருந்து நடிகர்கள் வந்து நடிக்கிறதுக்கு தமிழ் படத்தில் நடிக்கணும், அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எய்ம்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிந்தியிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்து தமிழில் நடிக்கிறத ஒரு பெருமையாக நினைப்பாங்க. தமிழ் படம் எடுக்கிறத ஒரு பெருமையாக நினைச்ச ப்ரொடியூசர்கள் இருக்காங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்கள்லாம் நிறைய பேர் மலையாளம், கர்நாடகாவிலேருந்தெல்லாம் வந்து தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறதுலையே 5வது இடத்துல 6வது இடத்துல இருக்கிறது தமிழ் சினிமா. இன்றைக்கெல்லாம் தெலுங்கு சினிமா நம்பர் 1 இருக்குது, மலையாள சினிமா நம்பர் 2 இருக்குது, கர்நாடகா சினிமாவும் நல்லா இருக்கு. இதுக்கு காரணம் யார்? கிரியேட்டருக்கு இங்கே இருக்காங்க, இல்லாமல் இல்லை. சரியான தயாரிப்பாளர்கள் இல்லை. சரியானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இப்போ அவங்க பூட்டு போட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இன்று படம் எடுக்கக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் முதல்ல படம் எடுத்தால் ஈஸியாக வியாபாரம் ஆகிடும். இப்போ முந்தானை முடிச்சாகட்டும், எஜமான் ஆகட்டும், அதே பேரரசு பண்ண அஜித் படம், என்ன படம் அது, திருப்பதி, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிய ஏவிஎம் வந்து பூஜை எண்ணிக்கை எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும். பூஜை எண்ணிக்கை லாபம் இவ்வளவு என்று தெரிந்து போய்விடும். அப்படி இருந்த சினிமா இன்னைக்கு எங்கே இருக்கு? எவ்வளவு போராட்டமாக இருக்கு. ஒரு கதை முடிவு பண்ணுற வரையிலையும் நடிகர் நடிகைகளை முடிவு பண்ண முடியறதில்ல. ஷூட்டிங் போகிற வரையிலும் இவர் தான் நடிக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம், அப்படியே தொடங்கினாலும் இந்த படம் முடியுமா முடியாதான்னு தெரியாது. அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியாது. யார் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாருன்னு தெரியாது. அப்படியே ரிலீஸ் ஆனாலும் எந்த தியேட்டரில் ஓடுதுன்னு இந்த ப்ரொடியூசருக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது. என்ன தமிழ் சினிமா? கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம தமிழ் இயக்குநர்களிடம் இவர் தான் நடிக்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம், அப்படியே தொடங்கினாலும் இந்த படம் முடியுமா முடியாதான்னு தெரியாது. அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியாது. யார் வந்து ரிலீஸ் பண்ண போறாரு, எப்போ ரிலீஸ் பண்ண போறாருன்னு தெரியாது. அப்படியே ரிலீஸ் ஆனாலும் எந்த தியேட்டரில் ஓடுதுன்னு இந்த ப்ரொடியூசருக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது. என்ன தமிழ் சினிமா? கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம தமிழ் இயக்குநர்களிடம் இல்லாத அறிவும் புத்திசாலித்தனமும் வேற யாருக்கிட்டையும் கிடையாது. சிறந்த தமிழ் படைப்பாளிகளை
பயன்படுத்தி கொள்ள தவறுகிறார்கள் இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். அல்லது இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் எல்லாம் சிறந்த படம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்றா ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், ஒரு பிஸ்னஸ், இந்த ஹீரோ இந்த இது இப்படி போட்டு இப்படி போட்டால் இவ்வளோ கோடி பிஸ்னஸ், அவ்வளோதான். அதில் கதையெல்லாம் இருக்குன்னு அவசியமே கிடையாது. அப்போல்லாம் வந்து ஒரு 16 படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு தீபாவளிக்கு சரி, ஒரு ஏப்ரல் 14th தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு 16 படமெல்லாம் ரிலீஸ், 17 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 16 படம் ஹிட் ஆகிடும். ஒரு 12 படம் 100 நாள் ஓடிடும். ஒரு 5 படம் 175 நாள் ஓடும். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதைக்களத்தோடு இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஓடும், ஒரு எஜமான் ஓடும், ஒரு வால்டர் வெட்டிவேல் ஓடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேறு வேறு மாதிரி கதைக்களத்தோட. ஒவ்வொரு நடிகர்களுக்குள்ளும் ஒரு போட்டி இருக்கும். ஒவ்வொரு இயக்குநர்களும் பார்த்தோம்னா அவர் அந்த படி இந்த படம் தான் ஓடுதா அவனும் அப்படி. ஆனால் எல்லா இயக்குநர்களும் நாங்கள் நட்போடு தான் இருப்போம். எங்கள் படங்கள் தான் எங்களுக்கு எதிரியே தவிர எங்கள் படைப்பாற்றல் எங்களுக்கு எதிரியாக இருந்ததே இல்லை. இப்போ அந்த மாதிரியான ஹெல்த்தி சினிமா இல்லையேன்ற ஒரு வருத்தம். இன்னொரு பெரிய காமெடி என்னன்னு, இந்த காலத்தில் டைரக்டர்களையே ஃபோனில் பிடிக்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. ஒரு டைரக்டரை பாராட்டலாம், இந்த படம் நல்லா எடுத்திருக்கிறாருன்னா ஃபோன் எடுக்க மாட்றாங்கப்பா. கேட்டால் அந்த நம்பர் போன வாரம் தாங்க இருந்தது, இந்த வாரம் வேற மாற்றிட்டாங்கன்றாங்க. எங்கே நோக்கி போய்கொண்டிருக்கிறது தமிழ் சினிமா? இது எல்லாம் திருத்துவதற்காகத்தான் இந்த இஎம்ஐ மாதிரியான படங்களை நம்ம ஆதரிக்க வேண்டும். 15 படம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஒரு படம் 2 படம் தான் ஓடுது. ஆனால் 100 படம் சின்ன படங்கள் ரிலீஸ் ஆனாலும் 15 சின்ன படங்கள் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு. அதை தான் இன்றைக்கு சிறிய திரைப்படங்களுக்கு உண்டான ஒரு வேல்யூ. கடந்த இந்த வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் ஓடி இருக்கு. குடும்பஸ்தன், லப்பர் பந்து, இது நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். ரிலீஸ் ஆகிற வரையிலும் இதெல்லாம் ஒரு என்னங்க படம் அப்படின்னா, ஆனால் ஏன் ஓடுது? ஒரு நல்ல மேட்ரு, அழகான நல்ல படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்களை தேடுங்கள், அவர்களை கண்டுபிடிங்கள். அதில் ஒருவராக நம்ம சதாசிவத்தை எதிர்பார்ப்போம். இந்த படத்தில் நல்லா இருந்தது, கண்டென்ட் இஸ் குட். அது எந்த அளவுக்கு அவர் ஆழமாக சொல்லியிருக்காருன்றது முழு படத்தை பார்த்தா தான் தெரியும். தம்பி நல்லாவே நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் கட்டி பிடிக்கிறத விட பொண்ணோட அப்பாவை அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறது மட்டும் ஸ்பெஷலாக காட்டியிருக்கீங்க. அது ஏன்னு தெரியல, உங்கள் குருநாதன்றதுனாலே ஒன்றும் இருந்துட்டு போட்டு. எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வைத்தறிச்சல் இருக்கு. என்ன அது எப்படி அவர் பேக்ரவுண்டில் அப்படி கப்புன்னு கட்டி பிடிக்கிறாங்க? ஆஹா, அடாடாடாடாடா. ஸோ பேரரசுக்கு, எங்கள் சங்க செயலாளருக்கு, இயக்குனர் சங்க செயலாளரை ஒரு மிகச்சிறந்த அப்பாவாக உருவாக்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த அப்பா வந்து ஒரு கொடி கட்டுகிற ஒரு அப்பாவாக, என்ன அப்பான்னு மட்டும் அடிக்கடி சொல்லாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார் என்ன. சரி, சித்தப்பாவாக, அதாவது ஒரு மிகப்பெரிய திறமைசாலி பேரரசு. ஏன்னா அந்த திறமையில் ஒரு பாதியாவது இவருக்கு இருக்குமான்னு பார்த்தா அவரை விட மிஞ்சிடுவார் போருக்கு சிஷ்ய. அந்த ஒரு பாட்டே போதும், பேரரசை வச்சு எழுந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதிக்கிறார் பாருங்க. அஸ்கு புஸ்கு ரிஸ்கு ரஸ்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு பாட்டு அது. அது வேணா நிச்சயமா. ஏன்னா விஜய் படத்தில் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், அந்த திருப்பாச்சிலையும் சிவகாசிலையும் இவர் எழுதின பாட்டெல்லாம் தாறுமாறு. நம்ம அப்போ கூட நம்ம ரொம்ப ஸ்பீடாக இருக்கடா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு வர்ற படங்க. அதாவது அர்த்தத்தோடு இருந்தது அவர் எழுதுனது. இப்போ என்ன என்ன எழுதுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் திரும்பவும் அவரை நீங்கள் அருமையான பாடலை எழுத வைத்தமைக்காக நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தம்பிக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. தொடர்ந்து
அண்ணன் பாக்யராஜ் அவர்களும் அந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களும் என்னுடைய நண்பர்களும் எல்லாம் பேசவிருக்கிற காரணத்தினால் இந்த திரைப்படத்தின் ஹீரோயினும் நல்லா தான் நடிச்சிருக்கீங்க கண்ணே. நீங்கள் அது வேறு நான் உங்களை சொல்லன்னு உங்கள் அப்பா கோவிச்சுக்கு போகிறாரு. நல்லா நடிச்சிருக்கேன். அப்புறம் இசையமைப்பாளரை பற்றி சொல்லணும். அவருடைய விழா இன்னைக்கு வாங்க. அவர் ரொம்ப சின்ன பையனாக தெரிஞ்சாலும் பெரிய வேலை பண்ணிக்கிறீங்க போல் இருக்கு. ஸோ நீங்களும் அனிருத் மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும். அதே மாதிரி நல்ல இசை, இனிமையான இசை மட்டுமல்ல, நல்ல லிரிக்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரியான இசை போடுங்க. உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் இந்த திரைப்படத்தின் மூலம் உருவாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒரு அறிவிப்பு ஒன்று சொன்னாங்க. இந்த படத்தை திரையிடப் போகிற விநியோகஸ்தர்கள் வந்திருக்காங்கன்னாங்க. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நிறைய கலெக்ஷன் வரும். ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் மேட்டர். கண்டென்ட் தான் இது. இஎம்ஐன்னாவே அது கண்டென்ட். இந்த இஎம்ஐ உங்களுக்கும் தப்பு இல்லாமல் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இந்த விழாவில் நான் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக உண்மையாகவே போவேன் இருப்பதனால அண்ணன் அவர்கள் என்னை மன்னிக்கணும், என் தம்பி அவர்கள் மன்னிக்கணும், அரவிந்தராஜ் அவர்களும் சரி, நம்ம தம்பி நடிகர் இயக்குனர் மன்னிக்கணும், பிரபாகர் அவர்களும் சரி, தேனப்பன் அவர்களும் சரி, சகோதரி தேவயானி அவங்களும் இயக்குனராக இப்போ மாறி இருக்காங்க. நம்ம சங்கத்தில் உறுப்பினராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆயிட்டாங்களா? நம்ம அதை கூடிய விரைவில் அவங்க ஒரு படம் வெளியிட போகிறாங்க. அவங்க இயக்கிய குறும்படம் ஒரு மிக அழகான டைட்டில். அது ரொம்ப அழகான டைட்டில். அந்த டிசைனும் நல்லா இருந்தது. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த மேடையில் பத்திரிகையாளர்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் வரணும். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர்களாக எங்களை வாழ்த்த வந்திருக்கும் திரைக்கதை திலகம் இயக்குனர் கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், இயக்குனர் ஏ வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், இயக்குனர் அரவிந்தராஜ் சார் அவர்களுக்கும், இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் சார் அவர்களுக்கும், என்னுடைய மதிப்புமிக்க ஆசான் இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கும் மேலே என்னுடைய டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி நான் இந்த இஎம்ஐ கான்செப்ட் ஏன் செலக்ட் பண்ணோன்னா, ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் திங்க் பண்ணோம். சரி இது பண்ணலாமான்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல என் பக்கம் உட்காந்துட்டு ஒரு கால் வந்துகிட்டே இருந்தது. அவரும் சைலண்டில் போடுறது, அவர் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது. ஏன் சார் பேசுங்க, ஏன் அந்த மாதிரி ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்டால், இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னாரு. அதான் ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் இஎம்ஐ கார் லோன்காரன் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காப்புல. அது அட்டன் பண்ணி சொன்னால் மறுபடியும் கால் பண்ண மாட்டாங்களே, ஏன் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டேன். சரி, நான் இது எதாச்சியாக நடந்தது. அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேர், பிரச்சனை 2 பேருக்கும். அவங்க ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களாம், கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க அண்ணன் காரில் போகிறாரு, தம்பி 2 வீலரில் போகிறாரு ஃபேமிலியோட. அப்போது தம்பி ஒய்ஃப் அங்கே போய் இறங்கும்போது கௌரவமாக இருக்கும் இல்லைங்களா காரில் போகும்போது. அப்போது தம்பி ஒய்ஃப் கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட, எனக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக கார் எடுத்தாகணும், இல்லைன்னா நான் அவங்க கூட எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி இப்போ தான் இஎம்ஐயில் கிடைக்குது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார் எடுத்துகிட்ருக்காரு. கார் எடுத்து ஒரு கொஞ்ச நாள் கரெக்டாக இஎம்ஐ போயிட்டுருக்கு. இவரும் முடிஞ்ச வரலையும் கட்டிகிட்ருக்காரு. சார் சொன்ன மாதிரி இப்போ 40,000 வாங்கினா அதுக்குள்ளே தான் நம்ம கட்டி ஆகணும், அதுக்கு மேலே போனால் கஷ்டம், சமாளிக்க முடியாது. இவரும் முடிஞ்ச வரலையும் சமாளித்து பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து தான் இந்த கால் டார்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. அது அப்போ தான் சொன்னார் அவர் எனக்கு, இந்த மாதிரி கார் எடுத்துட்டேன் சார், என்னால் இப்போ இஎம்ஐ கட்ட முடியல, அவங்க டார்ச்சரும் என்னால் தாங்க முடியல, அதனால தான் ஃபோன் எடுக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு.
இதுக்கு சூரிட்டி போட்டோம் அவனுடைய ஃப்ரெண்டு. இவர் ஃபோன் எடுக்கலனா அது சூரிட்டி போட்டவனுக்கு கால் போகும், அவனுக்கு ஒரு பக்கம் டார்ச்சர். அப்போ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அவங்க ஒன்லி கார் சீஸ் பண்ணி போயிடணும், காரை விட்டுறணும். எடுத்துகிட்டு போயிட்டாலையும் அது சும்மா விடுறதில்ல. 1 வருஷம் 2 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ நோட்டீஸ் அனுப்புவாங்க. என்னென்னு, உன் கார் இவ்வளோ ரேட்டுக்கு போயிடுச்சு, இவ்வளோ அமௌண்ட் நீ கட்டணும், அது கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி இது நடக்கிறது. இது அதுக்கப்புறம் நான் விசாரிச்சது. இது கான்செப்ட் நான் திங்க் பண்ணதுக்கு காரணம் அந்த ஃபேமிலி. ஓகே, அப்போ இப்போ இருக்கிற ஆடியன்ஸு வந்து இஎம்ஐயில் கண்டிப்பாக 90% பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இந்த கான்செப்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கலாம், வெளியில் தெரியலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி தான் சரி இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். எல்லாம் முடிஞ்சோடனே சார் பேரரசு சார்கிட்ட தான் சொன்னேன். முடிஞ்சவரையும் எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இப்போது இந்த நாள் வரலையும் சாரால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றது கூட சார்கிட்ட தான் கேட்பேன், சார் பண்ணலாமா சார், பண்ணலாமா சார் அப்படின்னு. அவர் ஒவ்வொன்றும் அவர் நேற்று நைட்டு கூட ஒரு 9 மணி இருக்கும் கால் பண்ண சொன்னார். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல, ஏன்னா சார் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய கிளாஸ்மேட், +2ல் +1ல் ஒன்றா படித்தோம், +2 இல்லை, முடிச்சுட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. எப்போயாவது ஒரு முறை பேசிக்குவோம். அவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் ஆகிட்டார். அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம், எப்போயாவது ஒரு டைம் தான், அடிக்கடி பேசுகிறதில்ல. அப்போது படம் பண்ணும்போது ப்ரொடியூசர் வேணும், நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அந்த 4வதுல சாரும் 4 பேரில் சாரும் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி போய் கேட்க போனேன். போன உடனே இந்த மாதிரி இஎம்ஐன்னு சொன்ன உடனே சூப்பர் பண்ணலாம் அப்படின்னாப்புல. இந்த மாதிரி 4 பேர் இல்லை 5 பேர் சேர்ந்து பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எவ்வளோ போட வேண்டியது வரும்னாரு. இந்த மாதிரி வர்றதில் ஷேர் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னா, அதெல்லாம் வேணாம், எதுக்கு 4 பேர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நீ ஒரு பதில் சொல்லணும், ஒரு 5 லட்சம் கொடுத்தா கூட அவங்களுக்கு நீ பதில் சொல்லணும், நீ அப்படிலாம் பண்ணாத, நானே பண்ணுறேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் சொன்னார். ஃப்ரெண்ட்ஷிப்பில் நமக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்டு இருக்கும் கண்டிப்பாக, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போ உதவுதுன்றது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி எனக்கு கரெக்டான டைமில் கை கொடுத்தாரு. நான் நடிக்கிறதா இல்லை, சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஹீரோ தான் பார்த்துட்டு இருந்தோம். பட்ஜெட் அதிகமாக போயிட்டு இருந்தது, எங்கள் பட்ஜெட்டே கம்மி தான். ஆனால் அந்த படத்தோட பட்ஜெட்டே ஹீரோ கேட்டதுனால எங்களால் முடியல. சரி, நம்ம சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம், கரெக்டாக பண்ணணும், எல்லாம் அவ்வளோ கொடுத்துட்டா திரும்பி கடன் வாங்கி பண்ண முடியாது, மாட்டி போயின்னா இன்றைக்கி இருக்கிற சினிமா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சார் தான் சொன்னார், பேரரசு சார், சார் அப்படி பண்ணும்போது நீயே ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு. நம்ம ப்ரொடியூசரும் என்னது நண்பன், அவரும் அதே தான் சொன்னார், நீயே பண்ணுப்பா, ஏன்பா அப்படின்னு. இல்லைப்பா அது சரி வராது, பார்க்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நீ எதுவும் ஃபீல் பண்ணாது, தைரியமாக நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் பண்ணேன். இது எதர்ச்சியாக நடந்தது தான், நான் நடிக்கணும்னு சொல்லி இது பண்ணல. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இதுவரையிலையும் செலவாகிருக்கிறது ₹1 கூட என்கிட்ட இதுவரையிலையும் கணக்கு கேட்கல என்னுடைய நண்பன். அதே மாதிரி அவருக்கு கரெக்டாக உண்மையாக நானும் நடந்துட்டுருக்கேன். இதுவரையிலையும் எனக்கு லைஃப் கொடுக்குறாரு. கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ் அவர் கொடுத்துடணும். ஒவ்வொரு விஷயமும் இதுவரையிலையும் பார்த்து தான் செஞ்சுட்டு வரோம், ஒவ்வொரு செலவும். ஏன்னா அவருக்கு ரொம்ப இழுத்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த படத்தில் நார்மலாக பேங்க்கை பற்றி சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து காரு பைக்கு ஃபோன் வாங்குறத பற்றி தான் சொல்லியிருப்போம். ஜென்ரல் எல்லாருமே இப்போ ஒரு ஃபோன் 20,000 ரூபாயில் வாங்குறோன்னா கூட அது கண்டிப்பாக இஎம்ஐயில் தான் வாங்குவோம். ஏன் நானே என் ஃபோன் ஃபால்ட் ஆகிடுச்சு,
ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ஃபோன் எடுக்கலான்னு போனேன். ஃபோன் ரேட் சொன்னான். சார் இஎம்ஐயில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் தான் வரும். நான் எடுத்துகிட்டு போனேன், ஒரு 20,000 எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அவன் கட்ட விடல. என்னை வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டும் கட்ட வேணாம், டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் 1800 கட்டுங்க, ஃபோன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா. சரி, அப்போ நமக்கு அந்த பணம் தான் பெருசு, விட்றா மாதம் கட்டிக்கலாம், இது என்னடான்ட்டு நமக்கு அப்போதைக்கு பணம் வேணும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவும் நடந்தது தான் 15 நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி கண்டிப்பாக பெரும்பாலும் அனுபவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டியூ கட்டலனாலையும் அவங்க கால் பண்ணி இன்றைக்கி டியூ டேட்டு, இல்லைனா இன்றைக்கி கட்டி ஆகணும், இந்த மாதம் கட்டலாம், வீட்டான அனுபவிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஃபோன் காலாவது கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் கரெக்டாக அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்கள் இஎம்ஐ எடுங்க எடுக்காதீங்கன்றதெல்லாம் நாங்கள் சொல்ல வரல. எடுத்துட்டு அவன் எப்படி அதை அனுபவிக்கிறான்றதான் சொல்ல வரோம். அதே மாதிரி நம்ம இப்போது இன்னுயிர் காப்போம்னு ஒரு திட்டம் இருக்குது. அதில் வந்து என்ஹெச்சில் ஆக்சிடென்ட் ஆனால் 48 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 லட்சம் வரையிலையும் கிளைம் பண்ணிக்கலாம். அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அறிவிச்சிருக்கு. பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது அந்த ஸ்கீமு. சரி, ஓகே, எதனா ஒரு மெசேஜ் சொல்லணும், நம்ம இதை பேஸ் பண்ணி இதை கனெக்டிங்காக ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இது ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா இந்த படத்து மூலிமா ஒரு 100 பேரோ 200 பேரோ அதில் வந்து பயனடைஞ்சால் எங்களுக்கு உண்மையாக ஒரு சந்தோஷம் தான். இது ஆல்ரெடி ப்ரொடியூசரும் சொன்னார். நான் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது சொன்னார், பண்ணலாம்ப்பா, இதனால் மக்களுக்கு ஒன்று போய் சேருதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்டிப்பாக அது ஒரு மெசேஜாக இருக்கும். எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக படம் இருக்குது. சப்போர்ட் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே, பாண்டி, ஆதவன், சுரேஷ் மாஸ்டர், அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் ரிஹர்சல் போனேன். எனக்கு இதான் வேணும் அப்படின்ட்டேன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் மாற்றலாம், மூமெண்ட் மாற்றலான்னு இல்லை, வேணாம் மாஸ்டர் இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து தான் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரைலர்லேயே தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் ஷோ அரேஞ்ச் பண்ணுறோம், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சில பேர் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சால்வை போட்டு மரியாதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷலிஸ்டே திரைக்கதை திலகம் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் எனக்கு தெளிவாக புரியுது. அதனால் ரத்தனை சுருக்கமாக முடிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், கீழே இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த இஎம்ஐ டைட்டில், சில நேரங்களில் டைட்டில் வச்சோம்னா முதல்ல புரியாது என்னென்னு. படம் பார்த்ததுக்கப்புறம் தான், ஓ இதுக்கு தான் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி சிங்க் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். சில நேரங்களில் படம் பார்த்ததுக்கப்புறம் சில டைட்டில் புரியாது, எதுக்கு இந்த டைட்டிலுக்கு இந்த படத்துக்கு என்னையா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில டைட்டில்கள். ஆனால் இதில் இவர் வச்ச டைட்டிலில் வந்து கதை, திரைக்கதை, வசனம் என்ன இதுங்கிறது எல்லாமே அந்த இஎம்ஐங்கிறதுல எல்லாமே வந்துருச்சு. யாரும் புதுசாக அதை பற்றி ஒருத்தருக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அந்தளவுக்கு அந்த டைட்டிலே எல்லா விவரமும் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ப்ரொடியூசர், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மல்லையன் அப்படிங்கிறத பேர் கேள்விப்படுறேன். என்னென்னா 50 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் கோதாப்பட்டி வச்சுருந்தார் ஒரு மாஸ்டர், மலையன் மாஸ்டர்னு சொல்லி. அவர்கிட்ட வந்து பழகிறதுக்காக போன எங்கள் வீட்டில் தடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நீ செய்கிற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அந்த பேர் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு டைரக்ட் பண்ணுற வரையே ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முதல்ல அக்செப்ட் பண்ணி அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு, ஏன்னா அவர் அந்த நன்றியை வந்து எப்படி தெரிவிக்கணும்னு தெரியல, அவர் கண்ணு கலங்கிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு நன்றி. அதே மாதிரி ஒருத்தர் அழகாக சொன்னாங்க, அரவிந்த் ராஜ் தான் சொன்னான்னு நினைக்கிறேன், இஎம்ஐ யாருக்கும் வைக்கல நினைக்கிறேன் ப்ரொடியூசர். அந்த அளவுக்கு டெக்னீஷியன்கிட்டத்தையும் வந்து அரவணைப்போட எல்லாத்தையும் செட்டில் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அதுக்காகவும் இவர் இவ்வளோ சிரமப்பட்டதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவரும் இங்கே வந்திருக்காரு இல்லை, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கன்னா ஆத்தங்கரைக்கு போயிடலன்னா கிணத்து மேட்டில், குளத்து மேட்டில் போய் பாரு, பொண்ணை பற்றி தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து சினிமாவில் வந்து யாராவது புதுசாக டைரக்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க எங்கடா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வச்சு தான்
இவங்க எப்படி என்னங்கிறதுலாம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சதாசிவம் சின்னராஜ் அவர்கள் வந்து எங்கே வேலை பார்த்தாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, அப்புறம் முதல்ல அவர் வந்து திருமலைக்கிட்ட வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பேரரசுக்கிட்ட வந்து வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ முதல்ல வந்து இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறதுனால வந்து இந்த பிச்சை கோடீஸ்வரன் ஆகணும். அவர் அந்த அளவுக்கு பாட்டு போட்டிருக்காரு, நல்லா மெலடியும் நல்லா போட்டிருக்காரு. அதே மாதிரி அவருடைய அஸ்கு பிஸ்குன்னு சொல்லி ரிஸ்க் எனக்கு ரஸ்க்கு அந்த பாட்டு, அதையும் 6/8 பாட்டும் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. அதனால் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் சோட போகாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வந்து இதில் பணியாற்றிருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். பேரரசு அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் என்னை பற்றி என் படங்களை பார்த்து அதெல்லாம் பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ மனைவி இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து படங்களில் வந்து அவர் எங்கடா வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் பார்த்ததுக்கும் அவர் பண்ண படங்களுக்கும் பார்த்தோம்னா அது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா ராம்நாராயண் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் மனுஷன் நம்புறதை விட நாய் பூனை புலி இந்த மாதிரி வந்து இதை நம்பினா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய படம், அதில் வந்து ஆடு எண்ணு அந்த மாதிரி அவர் இது பண்ணவர். அதுக்கப்புறம் தரணிக்கிட்டையும் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் இவர் ரெண்டும் இல்லாமல் இவர் ஒரு டைப்பில் வந்து இவருடைய படங்கள் இருந்தது. அது வந்து அவருடைய படங்களில் வந்து பெரும்பாலும் அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்டு மிஸ் ஆகாமல் இருந்திருக்கும், அம்மா சென்டிமெண்ட்டு, அண்ணன் தம்பிங்கிறது. அதுக்கப்புறம் தப்பு பண்ணுறவன் வந்து தண்டனைக்கு உள்ளாகணும், தப்பு பண்ணுறவன் திருந்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவான படங்களாக தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய டைலாக்ஸில் கூட அது எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த திருப்பாச்சி டைட்டில் எப்படி வந்தது அப்படிங்கிறது, சொல்லி அடித்தா கில்லி சொல்லாமல் அடித்த திருப்பாச்சி அப்படிங்கிறத விஜய் வந்து இது நீங்களே பேசுங்க நல்லா இருக்கும் பேரரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அந்த இது பண்ணார் அப்படிமா. அதே மாதிரி பாடல்கள் எல்லாம் அவர் அங்கங்கே வந்துக்கிட்டு இருப்பார். தேவர் புலிஸ்லாம் எம்ஜிஆர் படமாக இருக்கும், பாட்டாக இருக்கும். யார் சரோஜி தேவியும் எம்ஜிஆர் பாட்டு இருப்பாங்க. திடீர்னு தேவர் அப்படி ஒரு வக்கீல் போகிற அப்படி நீக்கிட்டு அப்படி வருவார். ஒவ்வொரு படத்துலேயும் அந்த பாட்டை பாடல அப்படி டப்புன்னு எங்காவது ஒரு மரம் விழுந்து அப்படி எட்டி பார்ப்பார். தேவர்கிட்ட கேட்பாங்க, என்னென்ன அவர் டூயட் பாடிட்டுக்க நீங்கள் நடுவில் வந்து இதில் வந்து இப்படி டப்புன்னு டயன்னு கையில் கத்தியோடு வந்து நிற்கிறீங்க. அவன் தம் அடிக்க எந்திரிச்சு போயிடுவான், வேறு எதுக்காக எந்திரிச்சு போவானுங்க. நான் அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்து கத்தியோடு இருந்தேன்னா பாட்டு முடியக்குள்ளே எதாவது பண்ணாலும் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அவனும் வெளியே போக மாட்டேன்டா அப்படின்னு. அந்த மாதிரி அவர் சில டெக்னிக்கில் அவர் அப்படி அந்த மாதிரி இவரும் படத்தில் அங்கங்கே முக்கியமான இடத்துல வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரே ஹீரோவாகவும் நடித்தார். அப்புறம் பாட்டு எழுதினார். ஆத்தாடி அந்த பாட்டு தானே, ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடி, அது மிகப்பெரிய ஹிட்டாச்சு. ஸோ இப்படி தொடர்ந்து வந்து அவர் வந்து பல ஹிட்டுகளை கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து வந்தவர் இவர் வந்து அவர் எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோ அந்த மாதிரி வந்து சதாசிவம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஹீரோக்களையெல்லாம் நம்பாமல் அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இன்றைக்கி லைஃப்பில் என்ன இருக்குதோ அதை கதைக்களமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இஎம்ஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணது இருக்க, அதுலேயே அவருடைய யதார்த்தம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு. என்னென்னா, நான் கூட முதல்ல சினிமாவுக்கு வந்த புதுசில் வரும்போது கதை ஒன்று திங்க் பண்ணி நல்லதாக கதையை திங்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா நிறைய சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஒரு கதை ஒன்று பண்ணி, நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி டைட்டில்லாம் வச்சு அதை போய் எங்கேயாவது சொல்லணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப குப்பை கதை அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே அதை அழிச்சிக்கிட்டேன். இது வேண்டாம், யதார்த்தமாக ஏதாவது செய்வோன்னு சொல்லி 16 வயதில் ரயில் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கூட நான் வந்து கதையை பற்றி திங்க் பண்ணேன். முதல்ல இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்கோம், அதை கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து சிவபுரோஜெக்டெல்லாம் முடிஞ்சு டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது லைஃப்பில் நமக்கு என்ன பாதிப்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கதை பண்ணுவோம்
பார்த்தா யார் பார்த்தாலும் அடே இது நம்ம பார்த்துருக்கோமே, நம்ம வீதியில் இப்படி இருக்க, நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வீட்டில் இப்படி நடந்திருக்க, நம்ம சொந்தக்காரங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி கதையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் சுவர்லா சித்திரங்கள் வந்து அந்த மாதிரி கதையை வந்து நான் முதல்ல செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வர எனக்கு பின்னால் வர அந்த வழியில் கதை திங்க் பண்ணுறதுங்கிறது தான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்சது. வெங்கடேஷ் அவர்கள் பேசும்போது அந்த ஜோசப் அவரை பற்றி, வாசில் ஜோசப் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அவருடைய கதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் டைரக்ஷன் பண்ணது, அவர் பண்ணுற கதைகள் எல்லாம் பார்த்தோம்னா டே டு டே லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கோ அதை தான் கதைக்களமாக எடுத்துக்கிறாரு. அதனால தான் வந்து அங்கே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே பாடி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினாப்புல, என்ன அது படமே ஓட மாட்டேங்குது, நிறையா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் யூனியன் இப்போ இன்றைக்கி தலைவர் அவர் தான், அவரே டைரக்ட் பண்ணால் போனால் கிடைக்க மாட்டேங்கிறாரு, டைரக்டருக்களே யாரும் கிடைக்க மாட்டேங்க, அவரே அப்படி பேசிட்டு போகிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது பாண்டி நீ ஆதங்கப்பட்டு என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி அவர் ஆதவம் அப்படி தான், நான் வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படின்னு. ஆனால் ஆதவம் மட்டும் என்னென்னா வேறு நிறைய திறமைகள் இருக்கிறதுனால அவருக்கு நடிக்கிறத விட அவருக்கு வந்து நிறையா வந்து பாடக்கூடிய திறமைகள் இருக்குது, காமெடி சென்ஸ் நல்லா இருக்குது, மெமிகிரி இதெல்லாம். ஸோ அவருக்கு வந்து ஃபாரின் அந்த இது நிறையா வர்றதுனால இங்கே போய் படங்களில் புக் ஆகி இங்கே தேடிக்கிட்டு இவங்க சொன்ன மாதிரி இஎம்ஐயில் தான் பேமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அவருக்கு போனால் கரெக்டாக இருக்குதுங்கிறதுனால நானே ஒரு வெளியூரில் தான், வெளிநாட்டில் அங்கே இங்கே தான், துபாயில் அங்கே இங்கே தான் நானே 2-3 தடவை சந்திக்க வேண்டி வந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்காரு. ஆனால் அவர் வந்து என்னென்னா இதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் எல்லாருமே இதை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என்னென்னா படம் ஓடுறதில்ல அப்படி இப்படின்ட்டு. படங்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். இப்போ அவர் இந்த ஜோசப் சொன்னாங்களே, பாசில் ஜோசப், அதெல்லாம் வந்து என்னென்னா நேச்சுரலாக வந்து அவங்க வந்து படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. கதைகள் வந்து எங்கேயுமே அங்கேயும் இங்கேயும் இப்படி போய் தேடி கீடி எல்லாம் வந்து கதையை வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணதுனால தான் அந்த கதைகள், மலையாளத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் குயிக்காகவும் எடுக்க முடியுது. ரொம்ப அவங்களுக்கு செட்டு போட வேண்டியது இல்லை, பிரம்மாண்டங்கள் அத்தியாவசியமாக தெரியல. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்குது. அதனால் இப்போ இவர் இந்த இஎம்ஐ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார் ஹீரோ கிடைக்கல அப்படின்னா, ஹீரோ கிடைக்கலன்னா ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் நடித்தது. ஏன்னா நீங்கள் அந்த கேரக்டருக்கு உண்டான இயல்பாக தான் இருந்தீங்க. என்ன அந்த டூயட் பாடும்போது மட்டும் எனக்கு இந்த மாதம் இஎம்ஐ கட்டலையே, முடியுமா முடியாதான், டூயட்டில் கூட அந்த பொண்ணு அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஹீரோயின், இவர்கிட்ட மட்டும் லேசாக அந்த ஃபீலிங் இருந்தது. நான் பாட்டப்போ அதுதான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி என்ன மாதிரி டான்ஸ் தகராறு போல் இருக்குது அப்படின்னு அப்புறம் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய டைட்டிலே மைண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ அவர் வந்து முதல் தடவையாக வந்து அது செய்யும்போது வந்து ரொம்ப அவர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, நம்மளை நம்பி படம் போட்டிருக்காரு, கண்டிப்பாக இதை நம்ம நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்புணர்ச்சியோடு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லாருமே மியூசிக் டேரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து ஒன்றும் ப்ரொடக்ஷன் மேனேஜரு, எடிட்டர் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து நல்லபடியாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் ரொம்ப மனசில் வர்றது தானே ஈஸியாக வெளியே சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சதுனால இவர் வந்து இந்த படம் வந்து, ஏன்னா இஎம்ஐங்கிறது நேச்சுரலாக வந்து எல்லாருமே இதை பற்றி எல்லாரும் பேசினாங்க, இதில் இருக்கிறது என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே சொன்னாங்க. தேவயானி சொன்ன மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இது நல்லதாக எடுக்கிறதுன்னா நல்லதாக எடுத்துக்கலாம், கெட்டதாக எடுக்கிறது ஏன்னா லிமிட்டாக வாங்கி இதுக்குள்ளே நம்ம கண்ட்ரோலாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆசைப்பட்டுக்கிட்டு இப்போ அவரே டைரக்டரே பேசும்போது சொன்னார்ல, ஒய்ஃப் வந்து சொல்லிச்சு நான் அடுத்த இடம் கூட காருக்குள்ள என்ன வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேறு வழி இல்லை, புருஷன் கொண்டு போண்டாட்டிக்குள்ளே சண்டைன்னா என்ன பண்ணுவான், சரி போய் கையெழுத்து போட்டுருவோன்னு சொல்லி கையெழுத்து போடுவான், அப்புறம் மாட்டிக்குவான். அப்புறம் அவர் பேரை சொன்ன பொண்டாட்டி தான் பதில் சொல்லணும், அந்த பொண்டாட்டி தான் பதில் சொல்லி ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. அதனால் ஆபத்தும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இப்படியெல்லாம் எந்த காலத்துன்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எப்பவுமே அந்த அடுத்த வீட்டு அப்படி இப்படின்னு பார்க்குறதுல சில நேரங்களில் சில பெண்களுக்கு வந்து அது வந்துடும், அதில் இந்த ஆம்பளைக்கு தான் மாட்டிக்குவாங்க.
நீ ஏன் இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லி வச்சுருக்காங்க, எந்த கணவனுமே வந்து ஒய்ஃபுக்கு ஹீரோ ஆகவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். பாக்யராஜ்னு வெளியே பேர் எடுத்தால் கூட வீட்டில் நடக்கிறது எனக்கு தானே தெரியும், நீங்களும் அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் போட்டி மகிட்ட வாங்கி கேட்டுட்டு தான் இருக்கேன் நான். அதனால் இவர் வந்து எடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து அந்த இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால அந்த காமெடி சென்ஸோடு நீங்கள் சொல்லியிருக்கீங்களேன்னு தெரியல. ஏன்னா சீரியஸான மேட்டர்களாக தான் அங்கங்கே வந்தது. ஆனால் காமெடி சென்ஸோடையும் அது இருந்தால் பாண்டியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் கரெக்டாக யூஸ் பண்ணி இது பண்ணி தான் அவர் தான் நான் காமெடி சென்ஸுக்கு அவரையும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். அவர் என்ன திடீர்னு சீரியஸ் ஆகிட்டார். முதல்ல காமெடியாக இருந்தார், அப்போ நடுவில் ஏன்னா இந்த மாதம் நீ சரியாக கட்டலேன்னு டக்குன்னு வில்லன் ஆகிட்டார். ஸோ பிரச்சனை கரெக்டான பிரச்சனை. அதனால் வந்து அந்த அது கரெக்டாக சொல்லியிருந்தால் ஜனங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நியராக இருக்கக்கூடியது. ஜனங்க கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க. இப்போ நான் தேவயானி பற்றி நான் சொல்லலை. என்னென்னா நாளைக்கு காலையில் அந்த படம் பார்க்குறேன், அந்த கைக்குட்டை ராணி. நான் சொன்ன முதல்ல டப்பிங் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஆனால் நான் டப்பிங்காரங்கிட்ட சொல்லிட்டேன், இல்லைப்பா ஒரு லேடி வந்து அந்த பொண்ணு முதல் தடவையாக வந்து பேரரசு ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டார். எல்லார் மனசுலையும் இருக்கிறது தான் அந்த ஹோம்லியான ஒரு ஹீரோயினாக வந்து எல்லார் மனசுலையும் பதிஞ்சவங்க. ஸோ அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவசியம் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். ஸோ அந்த படம் பார்த்துட்டு தான் தேவயானியை பற்றி நான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு மீண்டும் ஒரு முறை நான் வந்து மல்லையன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி சுத்த தமிழில் நல்லா அவங்க ஐஸ்வர்யாவா ரொம்ப அழகாக தமிழில் வந்து பேசினாங்க. ரொம்ப குளிர்ச்சியாக அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நடுவில் சில நேரங்களில் சில பேர் பேசும்போது என்னென்னமோ மாதிரி இருக்குது. தமிழ் படத்தில் தமிழ் இதுக்குள்ள நிகழ்ச்சியில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப சுத்தமாக வந்து நீங்கள் பேசுனீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். எவ்வளோ நேரம் பொறுமை காட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லாத்த விட ரொம்ப சந்தோஷமாக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நடுவில் கொஞ்சம் பேர் எல்லாம் கோவப்பட்டாங்க. சரி பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனில் கோபம் சோகம் தாகம் எல்லாமே இருக்குது தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல. ஏன்னா பேச இப்படி இது பண்ணிட்டாங்களேன்னு. ஸோ எல்லாருமே ஒரு சுமூகமாக அதை எடுத்துக்கும், யார் எதையும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.